வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் பொருந்துகிற ஒரே சைட் டிஷ்னால் இந்த உருளைக்கிழங்கு தான் சொல்லலாம். அது போக சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு கொடுத்துட்டோம்னா போதும், சாப்பாடை மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு செம டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கையினால் இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோம்னா ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்க உருளைக்கிழங்கு தான் அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை நான் பீலர் மூலமாக தோல் சீவாமல் இந்த மாதிரி கத்தி மூலமாக லைட்டாக தோல் சீவி எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே ஒட்டிகிட்ருக்க அந்த கொஞ்சம் தோல் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது போக உருளைக்கிழங்கு ரொம்ப குழையாமையும் இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு தண்ணியில் நல்ல ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வேறு சைஸில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது ஒரு சிலது குழஞ்சி போயிடும், ஒரு சிலது வேகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரே சைஸில் உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த மாதிரி ஸ்லைஸாவோ அல்லது நீளமாவோ எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி தண்ணியில் போடணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கிறேன். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். பூண்டை அதிக நேரம் எண்ணெயில் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா உருளைக்கிழங்கு வதங்கும் போதே இந்த பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை அதே சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டுக்கணும். நடுவில் ஒரு 2-3 தடவை மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடியில் இருக்க உருளைக்கிழங்கு மேலே வரணும், மேலே இருக்க உருளைக்கிழங்கு அடியில் போகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உருளைக்கிழங்குல ஏற்கனவே நீர்ச்சத்து இருக்கிறதுனால இதுக்கு தனியாக தண்ணி சேர்க்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியிலே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இந்த தண்ணி சத்துலாம் குறைஞ்சதுக்கப்புறம் இது நல்லா மொறுமொறுப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும் போது அது உறிஞ்சின எண்ணெய் அப்புறம் அப்படியே வெளிவிட ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கோ அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ லஞ்ச் பாக்ஸில் சைட் டிஷ்ஷாக அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு பாருங்கள். சாதத்தை கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த சைட் டிஷ் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த செட்டிநாடு ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.